சாட்டர்டே ஆகுதுமா Black and Black போட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் இதோட 2வது வீடியோல ஆமா எப்படியோ வந்து இப்போ பிறந்த நாள் இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் தான் அதுவே வரும். இப்படி பண்ணாதடி. ஆமாங்க ஒரு நியாயம் வேணும்ல. அடுத்த வீடியோ தாண்டி போடுவாங்க. நாளைக்கு வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கொடுக்கறதே லேட் ஆகும். நானே தப்பு. நான் வந்து மனசு இருக்க அதான் கடவுள். சோ நான் இன்னைக்கு தந்தேன்னா அங்க நாளைக்கு மதியானம் அப்படி தந்தா போடலாம். இல்லனா லேட் ஆகும். சோ பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்க போறோம். இல்ல எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? அபிஷியலா அங்கிள் ஆயிட்டு ட்ரெஸ் எடுக்க போறோம். அங்கிள்ஸ் கிடையாதுங்க. நீ 60-70 வயசு ஆனாதான் நீ அங்கிள். அப்ப டாட்டாடி. அப்ப 60-70 வயசுலாம் இப்பெல்லாம் வந்து ரொம்ப பொசிஷன் மார்க்கா போயிட்டு இருக்குது. அப்படிலாம் இல்லங்க. 30 வயசுனா அங்கிள், 50 வயசுனா தாத்தா. இப்ப அப்படிதான் லைஃப் போகுது. அது அப்படிலாம் கிடையாது. 60 வயசுல என்ன எனக்கு புரியல. என்ன கால்குலேஷன்ல 60? நான் குமார் அவசரப்பட்டிய. டேய் அவன் செத்துட்டான்டா. நான் வந்து நம்ம 2 பேருமே ஒரு அட்லீஸ்ட் 95 இயர்ஸ் ஆவது நம்ம இருப்போம் அப்படின்னு நான் வந்து இருக்கேன். எனக்கு மோட்சமே கிடையாது. வாய மூடு குட்ட அப்படிலாம் சொல்லாத. நம்ம நல்லா தான் இருப்போம். எஸ் இனி என் கூட 65 வருஷம் கூப்பிட்டு 65,000 டிஷஸ் அவன் போடி. நீ அவன் உட்கார்ந்து டேஸ்ட். நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணணும், 70ஆம் கல்யாணம் பண்ணணும், 80வது கல்யாணம் பண்ணணும், அப்புறமா 100வது கல்யாணம் பண்ணணும். ஐடியா ஆசை இல்லையா உனக்கு? ஆசை இல்லன்னு அப்ப மூடிக்கிட்டே இரு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அப்போ ஏடி ஓகேவா பேசிட்டு புருஷன வீட்ல பேசலாம். ஒரு ஃபுல்லால சொல்லிட்டா வேற ஒண்ணும் இல்ல. சரி என்ன பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐ பிச் என்னன்னு. அப்ப மானகிட்ட நான் நீங்க மனுஷன் நடந்து போற இருக்கிறது இல்ல நான் போற போக்கு புன அடிச்சு நான் போற சுத்திட்டு நான் போற நான் அடிச்சு நான் போற பேர் நான் மாத்தி வச்சிட்டேன். நான் நான் போய் பேர் இருக்கு நான் மூடி போற மாதிரி இருக்கு. அதாங்க பேசுறாங்க எடுக்க பாருங்க. ஜஸ்ட் எடுக்க அது வந்து அங்கிள்ஸ்லாம் கிடையாதுங்க. எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம புருஷன் வந்து அங்கிள்ஸ் அப்படியா எல்லாம் சொன்னா நமக்கு வந்து கோவம் வரும்ல. அந்த மாதிரிதான் இது வந்து அங்கிள்ஸ் கிடையாது. ஒரு ஏஜ்லாம் ஆவதானே செய்யும். ஒன்று அப்படியே குழந்தைன்னா குழந்தையாவே இருந்துட்டு முடியுமா? ஒரு வயசு ஆனாதானே ஒரு வயசு ஆகுது, 10 வயசு ஆனாதான் வளர்ந்துட்டான் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா குழந்தையாவே இருக்காங்க பாய் பாய் அப்படின்பாங்க. இருக்க கூடாது. ஆனா வளர்ந்துட்டே இருக்கான்ல, அதுல என்ன பிரச்சனை? யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த பிரச்சனை. ஸோ எப்பவும் போல எங்களோட ஸ்பாட்டுக்கு போய் 2-3 ஆஃபீஸ் ட்ரெஸ் தான் எடுக்க போகுது. எப்படியும் அங்கே ஏதோ ஆஃபர் இருந்தால் டிஷர்ட் வாங்குச்சு, இல்லைன்னா ஆஃபீஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு ஒரு ஷூ வந்து கிழிஞ்சு வச்சு, அது எனக்கே தெரியாமல் அந்த ஷூ வந்து கிழிஞ்சு வச்சு அந்த ஷூவை வேற போட்டு ஒரு வாரம் ஓட்டி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஏன்னா கேமரா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அது போய் பழைய வீடியோலாம் அக்கா எப்போவுமே டஸ்ட்பின்னுக்குள்ள நம்ம வேஸ்ட் எப்படி சேர்த்து வைப்போமோ அதே மாதிரியே கேமராலேயும் பழைய வீடியோலாம் சேர்த்து வைப்பாங்க. அது எடுத்துட்டு இருக்கும் போதே கட் ஆயிடும். உன்னை பத்தி பெருமை பேசலாமா? பேசவேணா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்ணின் பொன்னின் பாவைவல் கண்ணின் பொன்னின். அந்த ரீல்ஸ் யார் அமிச்சான்னு தெரியல. கண்ணின் பொன்னின் பாவை. நானே யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த டோன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் நம்ம சன்னி சேச்சி பாட்டு அது. பேபி டோலுக்கு டோலேபி அப்படி வரும் அந்த பாட்டு. ஸோ அதனால ஷூ கிழிஞ்சிச்சு. ஸோ புதுசா வாங்கணும். தப்பா இருக்குதுண்ணா. அதனால ட்ரெஸ்ஸோட சேர்த்து அதையும் வாங்கிட்டு அப்புறம் அக்கா வாயை பொத்துறதுக்கு எப்படி அக்கா 2 செட்டு எடுப்பாங்க பார்ப்போம். எனக்கு பிறந்த நாளோ அவளுக்கு பிறந்த நாளோ, எங்களுக்கு தீபாவளியோ எங்களுக்கு பொங்கலோ, எனக்கு ட்ரெஸ் வந்தே ஆகணுங்கிற மாதிரி எல்லா வாட்டியும் ஒவ்வொரு ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிறா. இப்படியாப்பட்ட ஆடை குமுறல்களுடன் உங்களை வரவேற்கிறது கம் டு தி சேனல். அங்க போய் பார்க்கலாம். ஒரு கடையா உனக்கு சம்மந்தமே இல்லாத ஷூ கடைக்கு எதுக்கு இங்க வந்த தெரிஞ்சுக்கலாமா? இல்லடி கிச்சன்ல யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, கிச்சன் வந்து பிளசண்டா வச்சிருந்தா உனக்கு பிளசண்டான ரெசிபிலாம் யோசிக்க வருமா. சரி அதான் கிச்சனுக்கு ஏதாவது ட்ரீ வாங்கலான்னு பார்த்தா இது வாங்கலாமா? சரி 29 ரூபாய்க்கு போட்டிருக்காப்புல. இந்த இதுல என்ன இருக்குது, இது என்ன ட்ரீன்னு எனக்கே தெரியல. 29 தீராம்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாங்க
ப்ளசண்டா வச்சுக்கணும் தான் என்னோட ஆசை. 12 dirhams தான். இது வேணும். இது என்ன இப்போ மரமாக வளர்ந்துச்சுன்னா ஏற்கனவே கிச்சன் ஃபுல்லாக கரப்பாம்பூச்சியா இருக்கு. என்னால அதை தள்ள முடியல. ஒரு சிறிதளவு பைப் லீக் ஆயிடுச்சு. தண்ணியா வந்துட்டு சிங்க், அது பம்ப் இல்ல, என்னன்னே தெரியல. சமைக்கிறாங்க சிங்க்குக்கு கீழே அதுக்கு கீழே தண்ணியா வந்துட்டு அது என்னால இது பண்ண முடியல. அவங்க கால் பண்ணா இதோ மேடம், இத்தரா மேடம், அந்த மேடம் சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. இவங்க வந்து காசும் கொடுக்க மாட்டாங்க. லீக்கேஜ் ஃபிக்ஸ் அதனால என்னால வந்து அப்கிரேட் பண்ண முடியல. என்னால நான் என்ன பண்றது? இந்த தண்ணியை வாங்குமா இது ஆனா எங்க வைக்கிறது? அதுதான் எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. டிப்ரெஷன்ல நான் அதாவது இந்த பிள்ளை இந்த இதை எடுத்து பிச்சு போட்டுருவான்னு நினைக்கிறேன். கருவேப்பிலைக்கு பதிலாக இந்த இலையை எடுத்து போட்டுரு. இது என்னன்னு கூட தெரியல. என்னமோ எழுதியிருக்கான், பெஞ்சமீனியா பிகாசோ டினிலியாவா. டினிலியால எனக்கு தெரியாது. டினிலியா டெலிஷியஸ் டினிலியா. அது மாதிரி புத்தாவை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் இதே மாதிரி பிள்ளையார் இருக்கு. ஆனால் இதே மாதிரி என்ன இந்த டெக்கரேஷன்ல இருக்காது, வேற டெக்கரேஷன்ல இருக்கும். நல்லா இருக்குல்ல இதெல்லாம். இது ஆனால் நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். சும்மா போய் இப்படி எடுத்துட்டு நாங்கள் ஸ்டோரிலையும் விண்டோ ஷாப்பிங்க்கு பதிலாக இது உள்ள போய் வேடிக்கை ஷாப்பிங். ஆமாங்க, எங்களை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கஞ்சா பிஸ்னாரி டிடி அட்ராசிட்டிஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட 200 dirhams வாங்கியிருக்கு. உருப்படி வாங்கியிருக்கு. பிறந்த நாள் எனக்கு தான், ட்ரெஸ் இவளுக்கு தான் வாங்குச்சு. எடுக்கிற எல்லா கிளிப்லையும் சொல்லுவேன், பிறந்த நாள் எனக்கு தான், ட்ரெஸ் இவளுக்கு தான் எடுத்து. செருப்பு பிஞ்சிச்சே, நான் என்னங்க பண்ணுறது? செருப்பு பிச்சு வாங்கியிருக்கா. இது பூலான பார்க்க இது மஹாலில் வச்சு பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே அது என்னத்தான் ஒரு டாகை வந்து குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சுனாலும் அது கண்டில் போய் மேயும் மாதிரி நம்ம வீடு அப்படி இருக்குது. நான் அப்படி வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது? நானே அசிங்கப்படுத்திப்பேன். ஸோ ஸ்டூடியோவில் வாங்கியிருக்கு. நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே என் கூட சேர்ந்து இந்த அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏன்னா மரத்தோடு சேர்ந்து எருமையும் நனையுதா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிறந்த நாள் என்னமோ எனக்கு தான், ஆனால் ட்ரெஸ் வாங்கினது அக்காவுக்கு. இல்லைங்க, அது என்னமோ எனக்கு அது ஏதோ மரம் வாங்கின மாதிரி அது ஏதோ வரம் தெரிஞ்சவனே என் செப்பல் பிஞ்சு போச்சு. அது நிஜமாவே இவளே பிச்சிருவான்னு நினைக்கிறேன். இது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வெளியே போகிறோம், செருப்பு பார்ப்போம், பிஞ்ச மாதிரி இருந்து காலை நீட்டி நடந்தால் தான் வாங்கி தருவான்னு சொல்லிட்டு பத்தியா ஏன் முன்னாடி கிழிச்சிருவாளாம். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து என்னடி அன்ஃபார்ச்சுனேட்டா. எனக்கு ஒரு குட்டி பொம்மை இங்கே தான் ஒரு தடவை எடுத்தோம்ல, மினி எடுக்கல பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 35 dirhams போட்டிருந்தான். ஒரு பொம்மை எதுக்கிட்ட 700 ரூபாய்க்கு வாங்கணும்னு வாங்கலை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கே போகிறீங்க? எனக்கு ஷூ வாங்கலை. ஸோ இன்னும் ஆஃபீஸ் ஷூ மட்டும் வாங்கணும். எனக்கு ஷூ வாங்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம். அதை ஏன்டா அந்த கார்டை ஏன்டா வெளியெடுக்கிற? பட்ஜெட் கார்டையே வெளியெடுக்கிற? அந்த பட்ஜெட் அளவுக்கு அதான்ல வர்கீஸ். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 75 dirhamsக்கு அதுவே எவ்வளோ பெருசு. இந்த நான் போட்டிருக்க ஷூ வந்து 50 dirhamsக்கு வாங்கினேன் நான் ஜூடியோவில். பட் ஆனால் இப்போ இங்கே இல்லை ஜூடியோவில். ஸோ வேறு மேக்ஸு ஸ்ப்ளாஷுன்னு செக் பண்ணிட்டு போகிற வழியெல்லாம் ஷூ கடை தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பை 2 for 300 dirhamsன்னு போட்டிருக்கான். 150 ரூபா நான் வாங்கிடுவேன். என் கூட இன்னொருத்தன் வாங்கணுமே, யாரும் இல்லையே. ஸோ அதனால் ஸ்ப்ளாஷை தேடி போகிறோம். இன்னொரு ஷூ மட்டும் வாங்கினு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் ஒரு வேலை இருக்குது இல்லை? ஆமாம், இப்போ சொல்ல வேணாம். ஓகே. 2 hours later. ஸோ ஒரு வழியாக பேக் டு ஹோம். அதே அழுக்கு நைட்டியில் அக்கா இருக்காங்க. இல்லைங்க, நான் வந்து என்ன இல்லைங்க, லாவெண்டரில் போட்டிருந்தேன், இப்போ ப்ளூ. லாவெண்டர். ஓ, இப்போ வந்து நீல. ஆனால் நான் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன். குளிக்கல, இப்போ குளிச்சேன். இதெல்லாம் கேட்டாங்களா? இல்ல, நீ என்ன சொல்ல வந்தல. மணி திரும்பவும் 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸியும் கிடையாது. என்னை நானே எழுப்பி நானே கேக் வெட்டிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படி கேக் செஞ்சோம் அப்படின்ட்டு. நாங்கள் இல்லை, செஃப் திவு, பேக்கரி திவு. இப்படி தாங்க நான் வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து ஒரே
இதா இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் தெரிஞ்சிருது. இங்க உட்கார்ந்தாலும் நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடியா நாலா பக்கமும் கண்ணு வச்சிருக்கனால எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இதுவே கொஞ்சம் பெருசா தனியா ஒரு கிச்சன், அவனுக்கு ஒரு தனியா ஒரு ரூம் அப்படின்னா நான் என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரிய போறது. ஏன்னா ரூம்ல உட்காந்து போன் நோண்டிட்டு இருப்பான், அவ்வளவா தெரியாது. நான் எல்லாத்தையுமே நான் மாட்டிக்கிறேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனா கூடவே இருக்கான். அது தப்பு. பரவாயில்ல, நானே சேர்ந்து தானே சமைச்சேன். இந்த மாதிரி நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஆனாலும் அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இன்னைக்கு மத்தியானமாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று சொன்னான் என்கிட்ட. அதாவது 30 வயசு ஆகுதுன்னா 30 டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி இதே நின்று துடிச்சிச்சு. 30 ஒன்றையும் ஒவ்வொரு டைம் டேஸ்ட் பார்க்குறதே பெரிய விஷயம். 30 ஒரே டைம் டேஸ்ட் பார்க்குறதுங்கிறது அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது. இம்மார்டல்ஸால் மட்டும்தான் முடியும். இல்லைங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு 5 மாசமா எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணணும், ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு. நான் எப்படி போய் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. போவாங்க அவ்வளோ சில பேர் இருக்கு, டாக்ஸி இருக்கு, போகலாம். அது அவ்வளோவா யோசனை இல்லை. சரி, நம்ம அதனால நம்ம ஆல்ரெடி செஃப் தானே, நம்ம ஃபீல்டுல இறங்கி ஒரு கலக்கிடுவோம். அவனோட 30 வயசு, அதையே திரும்பி சொல்லாது. கஷ்டமா இருக்கா இல்லையா? எப்படி இருந்தாலும் யாரு கேட்டாலும் என்ன ஏஜ் கேட்டா 30 தான் சொல்ல போற, 28ன்னு சொல்ல போறது இல்ல, 30 தான் இல்லைன்னு சொல்லல. அது 30 வயசு. அந்த இதுல அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும், அப்பமா இன்னும் நல்லா இருக்கணும். இந்த பர்த்டே நல்லா சந்தோஷமா மெமரபிளா இருக்கணும். அதுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இந்த 30 டிஷ். இன்னைக்கு நைட்ல இருந்தே நான் ஏன் ப்ரிப்பேர்னா, கோவிலுக்கு போனோம்னு வைங்களேன். நீயும் வா, நானும் வரேன். இன்னும் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. சொல்லுங்க மேடம். கோவிலுக்கு போனோம்னா காலையில போகலாம் அப்படின்னா 8 மணிக்கு ஏஞ்சி போகலாம் அப்படின்னா 4 மணி நேரம் டிராவல் அதுலேயே ஆகிடும். நான் எப்படியோ 8 மணிக்கு ஏஞ்சி 9 மணிக்கு நம்ம ரெடி ஆகி போயிட்டு அவங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரதுக்கு 11-12 ஆகிடும். நான் எப்போவுமே கோவிலுக்கு எங்கேயா போயிட்டு வந்தால் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அம்மாசில் வாங்கி நான் தான் சொன்னேன், நீட்டாக போவோம், சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாண்டி அப்படின்னா நல்லா இருக்கு. அதில் திவு எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு எனக்கு அதுக்கு ஏன் வகுத்துல தான் பண்ணுவியா? அதனால இன்னைக்கு நைட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா நாளைக்கு காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். அப்படி எப்படிமா பார்த்து இல்லடி, நம்ம ஓகே நான் 30 டிஷ் செய்ய போறா. அந்த டிஷ்ஷோட லிஸ்ட் எல்லாமே நான் என்னென்ன செஞ்சுச்சு அதெல்லாம் வருதான்னு தெரியல. 30மே வருதான்னு தெரியல. இடையிலே டயர்ட் ஆயிருவோம் 2 பேருமே. எங்களால முடியும். இவெல்லாம் கிடையாதுங்க, நான் பண்ணிக்கிறேன், நீ எல்லாம் ஒன்னும் எழுப்புக்கு வேண்டாம், நீ போய் படுத்து தூங்கு. ஏன்னா காலையில கிரிக்கெட்டுக்கு போனா 4 மணிக்கு தான் தோத்துட்டு தான் வந்திருக்காங்க. தோத்துட்டோம். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அதுக்கு நாலகாத்தாலே வாங்க எஞ்சி போய் தவளை குட்டி போட்ட மாதிரி போய் உட்கார்ந்துருக்கான். இதுல நான் என்னங்க பண்ண முடியும்? தூங்குன்னு சொன்னா தூங்க மாட்டான். என்னமோ பொட்டாட்டி மேல பாசம் இருக்கிற மாதிரி நீ ஏன் பாவம் நான் எதுக்கு அப்படின்றான். செஞ்சிருவா 30யும் செஞ்சுட்டு நாளைக்கு பிறந்த நாளும் முடிஞ்சிரும். மண்டேன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ வலிக்குது, ஐயோ நிற்க முடியல, அம்மா கால் வலிக்குது, காலை யாரோ பிடிச்சி தொங்குற மாதிரியே இருக்கு அப்படிம்பாளுங்க. தேவையா நமக்கு இதெல்லாம்? தேவையா இதெல்லாம்? பொண்டாட்டியோட ராஜாங்கம். சோ இத்தோட இந்த வீடியோ வீடியோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். மண்டபத்திரம் गाइस. பாய்.